நேயர்களே, இன்னைக்கான எபிசோடு வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் ட்ராமாவா தான் இருக்க போகுது. உண்மையிலேயே வந்து ஒரு திக் திக் மொமெண்ட்ஸோட தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் சொல்லப்போனால் நம்மளே கண் கலங்கிடுவோமோ அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் தகவல்களும் நம்மளுக்கு வந்திருக்கு. சில ப்ரோமோவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ. நம்ம காலையில் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், இது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு. வரக்கூடிய தகவல்களும் அந்த எவ்வளோ அன்ஃபேராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே தவிர, கொஞ்சமாவது இது ஓகே ஒரு ஃபேர் தான், இப்படி ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு மனசை தேத்திக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கிடையாது. விஜே விஷாலுக்கு அவங்க வச்ச டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அன்ஃபேர்னு தான் சொல்லணும். இது ஒரு டாஸ்க்கு, காசு எடுக்கணும் அப்படின்றீங்க, அந்த டாஸ்க்குள்ளே இன்னொரு டாஸ்க்கு அப்படின்னு வைக்கிறதே வந்து இந்த டாஸ்க்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். நம்ம சொல்கிறோம் 100 மீட்டர்ஸ் ரேஸ், அந்த ஒலிம்பிக்கில் ஓடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 மீட்டர்ஸாக 10 செகண்ட் கடந்துருவாங்க. அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்காகவே டெடிகேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான ஷூ, அதுக்கான ட்ரைனிங், ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே பண்ணி ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களே 10-11 செகண்டில் தான் ஓடுறாங்க. இவங்க என்னென்னா கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டபுள் த டைம் இவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டான ரோடுவாகவும் இருக்கிறது இல்லை, வளைஞ்சு போக வேண்டியதாக இருக்குது, பெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பெட்டி எடுத்து திரும்பி அந்த பெட்டியை மூடி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இதுவே ஒரு கஷ்டமான விஷயம். பட் இதுக்கு மேலே இப்போ விஜய் விஷால் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு டாஸ்க் வச்சுருக்காங்க. ஏன் அப்படியே பேசாமல் ஒவ்வொரு டாஸ்க்காக 9 டாஸ்க்காக வச்சிட வேண்டியதானே, ஓடி போய் எடுத்துகிட்டு வரணுன்றது ஒரு விஷயமா இல்லாமல் அதுக்கு மேலே டாஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருந்தா ஆடுற கண்டஸ்டன்ட்டெல்லாம் என்ன ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பணம் எடுக்கிற விஷயத்தில் வந்து வெறும் ஒரு அத்லெட்டிக் ஸ்கில்லை வச்சு எடுக்கிறது அப்படின்றதே ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பல்வேறு டாஸ்க் வைக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காருக்குள்ளேயே வந்து 9 பேரும் உட்காரணும், யார் கடைசி வரைக்கும் உட்காராங்கன்னு பார்க்கலாங்களோ அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து செகண்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரு ஃபுல்லாக தண்ணியை கொடுத்துட்டு அது ராத்திரியெல்லாம் பிடிச்சி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் டு ஃபினாலேயும் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது பல்ப் வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா லைட் எரியும், நைட்டு ஃபுல்லாக லைட் எரியணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இந்த ஆடியன்ஸ் வந்து அந்த கண்டஸ்டன்ட் வந்து எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்தது தான் ஆக்சுவலாக பணப்பெட்டிக்கான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு உங்களால் யாரால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவங்களுக்கு வந்து பணப்பெட்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே அட்டர் நான்சென்ஸாக தான் நம்மளுக்கு தோணுது. இன்னொன்று, அந்த பணப்பெட்டிக்கான கண்டஸ்டன்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கனாலும் அது ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது படித்து முடித்த உடனே யார் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். அவங்க வேணான்னு சொன்னால் அடுத்து கை தூக்கினவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க வேணான்னு சொன்னால் அடுத்து. அதாவது ஸ்டோர் ரூம்லேருந்து லெட்டர் எடுத்துன்னு வரும்போதே பக்கத்தில் போய் ஓடி போய் நின்னா தான் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் போல். இப்போது முத்துக்குமரன் வந்து 50,000க்கு ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சாச்சு. ரயானும் 2 லட்சம் எடுத்தாச்சு. அடுத்த லெட்டர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன், ரயானு, தீபக் வேறு சைட்லேருந்து வந்தார், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு குதிச்சார். அண்ட் அதுக்கப்புறம் தான் விஜய் விஷால் வந்தாங்க. ஸோ விஜய் விஷால் கேட்ட ஒரு கேள்வி அப்படின்றது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது ஸ்டோர் ரூம்லேருந்து லெட்டர் எடுத்துன்னு வரும்போதே நம்ம போய் பக்கத்தில் நின்றால் தான் நம்மளுக்கு சான்ஸு. அவன் மறுத்துட்டு இவன் மறுத்துட்டு 4-5 பேர் மறுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு சான்ஸ் வருதுன்னா அது எங்கே ஃபேரான சான்ஸாக இருக்குது அப்படின்றதே ஒரு கொஷினு. அந்த ஃபேரான சான்ஸை தாண்டி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா இத்தனை டைமில் இத்தனை செகண்டில் உன்னோட அத்லெட்டிக் ஸ்கில்லை காமி, உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது உண்மையிலே ரொம்ப அன்ஃபேரான விஷயம். விஜய் விஷால் வந்து ஓடின போது என்ன பண்ணாங்கன்னா 3 பொட்டி இருக்குமா, அந்த 3 பொட்டியில் எதில் பணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பெட்டியை வந்து தூக்கிட்டு வரணுமா. நீங்கள் தப்பான பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பணம் கிடையாது அப்படின்னு ஒரு கொண்டு தூக்கி போட்டிருந்தாரு பிக் பாஸ். இது ஏன் அன்ஃபேர் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னா, ஓகே பணம் வந்து அதிகமாகுது எல்லாம் ரைட்டு, பணம் அதிகமாக அதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாகணும் அப்படின்ற லாஜிக்கில் இவங்க வைக்கிறாங்க. பட் வெறும் அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் மட்டும் எதுக்கு அப்படின்றது தான் என் கேள்வி. 2-3 டாஸ்க் ஆடுங்க, அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறவங்க வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிங்கன்னா கூட அது ஒரு லாஜிக்காக இருக்குது. அதாவது வேறு ஒரு டாஸ்க் எக்ஸிபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பணத்தை எடுக்கிறதுக்கு அத்லெட்டிக் ஸ்கில் வேணும் அப்படின்றது ஓகே. பட் நீ ஃபாஸ்ட்டாக ஓடு, அதுக்குள்ளே நான் வேறு ஒரு டாஸ்க் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே இது பிக் பாஸ் கண்டென்ட் க்ரியேஷன் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி தான் நம்மளுக்கு மனசில் வருது. ஃபஸ்ட்டு விஷால் போனபோது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரப்பெட்டியை தான் எடுக்கிறாரு, அந்த பெட்டியில் ஒன்றும் இல்லைன்றது தெரியுது. அடுத்து 2வது ஒரு ஸ்டீல் பெட்டியை தூக்குறாரு, அதில் தான் வெயிட் இருக்குது. அதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்துட்டு மூடி திருப்பி ஓடி வரத்துக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆயிடுச்சு. சரி, விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று விட்டுருங்க. பவித்ரா பண்ணது தான் இன்றைக்கி இருக்கிறதுலே அல்டிமேட்டான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து துள்ளி குதிச்சாகட்டும், செலப்ரேட் பண்ணதாகட்டும், ஒரு அட்டகாசமான ஒரு எபிசோடாக இன்றைக்கி இருக்க போது. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலலாம் பார்த்திங்கன்னா முத்துக்குமரனும் ரயானும் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாங்க பவித்ராவை. ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஜாக்லின் வந்து அந்த இடத்துல அந்த 2 லட்சத்துக்கான ரேஸில் நான் இறங்குறேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப ஒரு
லாங் கான்வர்சேஷன் அது இருந்தது. அட் த எண்ட் ஆஃப் த டைமில் வந்து பவித்ரா வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாக்லின் போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு இடத்துல விட்டு கொடுத்தது ஜாக்லினோட இந்த பிக் பாஸோட ஜேர்னியை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு அப்போ ஜாக்லின் அவர்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்காது. ஸோ பவித்ராவுக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. பவித்ரா வந்து ரொம்ப நேரமாக வார்ம் அப் பண்ணுறாங்க. எஸ், பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஓடுறவங்க கூட முன்னாடி ப்ராப்பரான வார்ம் அப் தேவை. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஓடி போயிட்டு வரணும் அப்படின்றது வந்து டக்குன்னு நீங்கள் எழுந்து ஓடினீங்கன்னா நிச்சயமாக சதை பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஆகும். ரொம்ப நேரம் வார்ம் அப் பண்ணாங்க. பவித்ரா வந்து டாஸ்க்குன்னு வரும்போது உண்மையிலே கில்லி தான். நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பவித்ரா வந்து ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய கண்டஸ்டண்ட்டாக இருப்பார். காரணம், கேப்டன்சி டாஸ்கில் வந்து பல முறை கேப்டன்சி டாஸ்க்கு வந்து நூழலில் அந்த கேப்டன்சியை வந்து அவர் தவற விட்டுருந்தார் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படி போடுறதுல வந்து பவித்ராக வந்து உண்மையிலே பெஸ்ட்டான எல்லாத்தையும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியும் நல்லா வந்து வார்ம் அப் பண்ணாங்க. அதில் வந்து முத்துக்குமரனும் ரயானும் தான் நிறைய அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததாகட்டும், டிப்ஸு கொடுத்ததாகட்டும் அப்படின்ட்டு அது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஓகே, ஒரு பொண்ணு இவங்க ஜெயிக்கணும், ஒரு சக கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்றது பார்க்குறதுக்கே அந்த யூனிட்டி அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு பவித்ரா ஓட ஆரம்பித்தாங்க. அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து பண்ணாங்க. அண்ட் கடைசி நேரத்தில் ஓகே டைமே முடிஞ்சிருச்சு, இவங்களும் தான் எலிமினேட் போல், நம்மளுக்கு தான் தவறான தகவல் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது 24/7 பார்க்கும்போது பாஞ்சு வந்தாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா கடைசி நொடியில் அந்த சினிமா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த கேட் பாட்டுக்கு மெல்ல 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 மூடுது. இவங்க கடைசி ஒரு செகண்ட் இருக்கும்போது உள்ளே பறந்து வந்து பாஞ்சு வந்து உள்ளே விழுந்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அப்படியே சந்தோஷம் தாங்கலை. நேராக வந்தவொடனே 2 பேர் பவித்ராவை பிடிச்சி தூக்கிட்டாங்க. தூக்கி தோல் மேலே உட்கார வச்சு அந்த லேப் ஆஃப் ஹானர் கிரிக்கெட்டில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து பண்ணாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கே ஒரு வைபாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் சோஃபாவில் உட்காந்து நான் பார்த்துன்னு இருக்கேன், நானே எகிரி குதிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கடைசி நிமிஷத்தில் ஒரு சினிமா மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பவித்ரா ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்றைக்கி ஈவினிங்கில் அந்த மொத்த ஜாலியான ஒரு வைபும் வந்து ஜாக்லினோட எலிமினேஷனால் பயங்கரமாக அது சொதப்ப போகுது. பயங்கரமான ஒரு மூட் அப்செட்டுக்கு எல்லோரும் போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் விஷாலுக்கு 5 லட்சம் எடுக்கிறதுக்கே வந்து இந்த மாதிரி 3 பெட்டினெல்லாம் வச்சாங்க. சௌந்தர்யா வந்து 10 லட்சம் டாஸ்க்கு கலந்து கொண்டதாக நம்மளுக்கு தகவல் வருது. ஒருவேளை 10 லட்சம் டாஸ்க்குனா குழியில் தோண்டி புதைச்சி வச்சுருப்பாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 5 லட்சத்துக்கே 3 பெட்டினா 10 லட்சம் எடுக்கிறதுக்கு புதைச்சி வச்சுருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இத்தனை டாஸ்க்கு தேவையான்னு தெரியல. ஜாக்லினை வந்து எல்லாரும் ஒரு சம்மார்த்தி எதிர்வேல உள்ள உசுப்பேற்றிட்டாங்க. அதாவது நீ வந்து இந்த ரொம்ப சேஃப் கேம் ஆடின மாதிரி கடைசி வாரம் ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது, நீ உன் ஃபேன்ஸுக்காகவாவது போய் களத்தில் இறங்கி ஆடணும் அப்படின்னு ரொம்ப உசுப்பேற்றிட்டாங்க. சௌந்தர்யா ரொம்ப உஷாராக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டு பாதி வழியிலே திரும்பி வந்துட்டாங்க. சேஃப் ஆகிட்டாங்க. 10 லட்சத்துக்கு அவங்க கலந்துக்கினாலும் அவங்க வந்து பெட்டியே தூக்காமல் நிம்மதியாக உள்ளே வந்து சேஃப் ஆகிட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று போராடிய ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல். லைவில் போடுற வரைக்கும் ஜாக்லினுக்கான ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் காமிக்க வேண்டும். ஆக்சுவலாக இது யாருக்காக பிக் பாஸ் இப்படி ஒரு ட்ராப் செட் பண்ணாங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தரும் வந்து நான் பணம் இவ்வளோ வந்து எடுத்துன்னு போய்டும், அவ்வளோ வந்து எடுத்துன்னு போய்டுன்றதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. பட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணார். யாருக்கோ செட் பண்ணி யாரோ மாட்டினது போல தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஜாக்லின் உண்மையிலே இந்த ட்ராப்பில் மாட்டுறதுக்கான டிசர்வ்டான பிளேயரே கிடையாது அப்படின்னு தான் நானும் வந்து சொல்லுவேன். 50 lakhs வின்னருக்கான அமௌண்ட்டை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ விஜய் விஷால் ஒரு 5 லட்சம் ஆகிடுச்சா, முத்துக்குமரனே ஒரு 50,000 ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாரு, ரயான் ஒரு 2 லட்சம், பவித்ரா ஒரு 2 லட்சம், கிட்டத்தட்ட இங்கேயே வந்து 7-8 லட்சம் வந்து வின்னர்ஸ் மணிலேருந்து டிடெக்ட் ஆக போகுது. ஸோ இன்னொரு டாஸ்கில் வந்து யாராவது எடுத்தாங்களா இல்லையான்ற அப்டேட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. விஜய் விஷால் தான் மேக்ஸிமமாக 5 லட்சம் எடுத்திருக்காங்க. சௌந்தர்யா வந்து 10 லட்சத்துக்கு ட்ரை பண்ணி எதுவும் வரல. அண்டு ஜாக்லினோட அமௌண்ட்லேயும் கொஞ்சம் முன்னுக்கு பின்னான முரணான தகவல்கள் வருது. சில பேர் 4 லட்சம் சொல்கிறாங்க, சில பேர் 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அல்டிமேட்டாக கிடைச்ச தகவல் படி ஜாக்லின் எஸ் ஷீ இஸ் எலிமினேட்டட். பிகாஸ் அவங்க உள்ளே வந்த டைம் வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதால் எல்லோரும் கண்ணீரோட கதறி ஒரு விடை பெற்றிருக்கிறார் ஜாக்லின் அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைத்திருக்க தகவலாக இருக்கிறது. உண்மையிலே இது ஒரு அன்ஃபேரான மிட்வீக் எவிக்ஷன் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லின் அந்த மேடையில் கடைசியில் ஃபைனல்ஸ் மேடையில் நிற்கிறதுக்கு நிச்சயமாக தகுதி பெற்ற ஒரு கண்டஸ்டன்ட். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த பிக் பாஸ் வரலாறுலேயே ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் செய்யப்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று அவங்க கடைசி ஃபைனல் வீக் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஷீ வாஸ் டிசர்வ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நான் நினைக்கிறேன். நீங்களும் அன்ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.